நம்ம கடையில தானே வாங்கினேன். பையா பெரிய வக்கீலா பார்த்துருக்கேன் பையா, உங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கு. வேணடா, இப்போ நான் உள்ள இருக்கிறது தான் எனக்கு சேஃப். நான் எப்போ வெளியில வரணும் எனக்கு தெரியும். அப்போ நீ ஜாமீன் எடுத்தா போதும். சரி பையா. சார், சத்யாவோட ஆள் ஒருத்த அவனை பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கு வந்திருந்தான். ஜாமீன் எடுக்கிறது பற்றி பேசலாம் சார். ஆனால் சத்யா இப்போ அவனுக்கு ஜாமீன் வேண்டான்னு சொல்லிட்டான் சார். கண்டிப்பா கேப்பா. நம்ம பொறி வச்சிருக்கிறது கடத்தப்பட்டவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம், நிச்சயமா ஒரு க்ளூ கிடைக்கும். ஓகே சார். வணக்கம். முக்கிய செய்திகள். தற்போது சென்னையை கலக்கிக் கொண்டிருக்கும் ஆழ்கடத்தல் சம்பவம் காவல்துறையை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. கடந்த 6 மாத காலமாக மர்மமான முறையில் காணாமல் போன போலீஸ் அதிகாரி திரு துரைராஜ், அரசாங்க வழக்கறிஞர் ஆம்பல் திரு ராஜ்மோகன், அரசாங்க மருத்துவர் திரு நாராயணசாமி, இவர்களுடன் இளம் தொழிலதிபர்கள் விஜய் மற்றும் அவரது சகோதரர் வதன், இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒரு நபர் கடத்தப்பட்டிருப்பது பெரும் புதிராகவே உள்ளது. இந்த ஆழ்கடத்தல் சம்பவங்கள் அனைத்தும் ஒரே நபரின் தலைமையில் தான் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என காவல்துறை உறுதி செய்கிறது. சமந்தி, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க சமந்தி. மாப்பிளைய பத்தி டிவி நியூஸ்ல காமிச்சாங்க. நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம். என் பசங்க சீக்கிரமா கிடைச்சிருவாங்க. வேதா பக்கத்துல இருக்காளா? இருக்கா, பேசுறீங்களா? வேண்டாம் சமந்தி, அவ எங்க கூட பேச மாட்டா. அவளுக்கு எங்க மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையல. நாங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கை கெடுத்துட்டோம்னு நினைக்கிறா. பரவாயில்ல சமந்தி, அவ நல்லா இருந்தா போதும். என் ஸ்தானத்துல நீங்க இருக்கீங்க. இனிமே நீங்க தான் அவளுக்கு எல்லாமே. பத்திரமா பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன். தண்ணி 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 தண்ணி. ஏய், ஏன்டா கத்துற? தண்ணி தானே, இந்தா குடி. குடி 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 குடி. தண்ணி குடிச்சோன்னா உடம்புல தெம்பு வந்துருச்சா? ஊசி போறா, ஊசி போட போட சீக்கிரம். சீக்கிரம் போலாம். பையா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களாமா? சதா சொன்னா. நான் இப்போ வெளியில வரணும். உடனே ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ண. அன்னைக்கு வேண்டான்னு சொன்னது ஜெய். சரி பையா, நான் ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் இழுத்து மூச்சு விடுமா. குழந்தையுடைய மூவ்மெண்ட்லாம் நல்லாதாமா இருக்கு. ஆனா இவங்க ஹெல்த் கண்டிஷன் தான் ரொம்ப வீக்கா இருக்கு. வலி வரதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகுறது ரொம்ப நல்லது. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேம்மா. வரேம்மா, டேக் கேர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஏம்மா பயப்படுற? கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. வணக்கம் வணக்கம். கலை சார், நான் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஓகே சார். ஹலோ சார், சத்யா பெயில ரிலீஸ் ஆயிட்டான் சார். சத்யா பெயில ரிலீஸ் ஆயிட்டானா? ஒன்று பண்ணுங்க, அவனை ஃபாலோ பண்ணுங்க. அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் நம்ம டீமோட வந்துடுறேன். ஓகே சார். ஓகே. ஏய் ஜாக், இந்த சத்யா இத்தனை நாள் உள்ள இருந்தானே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. போன் எடுக்கிட்டு பாரு. வாங்கடா போலாம். ஹலோ, யோ நான் கலை பேசுறேன். அண்ணன் கிட்ட போன குடியா? பையா, கலை போன்.
சொல்லு கலை. அண்ணே இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்குண்ணே. நீங்க பெயில ரிலீஸ் ஆனது தெரிஞ்சு ஏசி உங்களை ஃபாலோ பண்ண வந்துட்டு இருக்காருண்ணே. அண்ணே நீங்க மாட்டிக்காம எப்படியாவது எஸ்கேப் ஆயிருக்குண்ணே. கலை, இந்த சத்யா சிங்கண்டா, ஒளியெல்லாம் மாட்டா, நிப்பா. ஏசி வட்டண்டா. இந்த வாட்டி நான் அவனை தீர்த்து கட்டலையானா நான் சாவு கார்பேட் சத்யா இல்லடா. ஜாக்கிரதானே. தகவல் சொல்லியாச்சா? சார் சார் அது வந்து சார் என்னையா வந்து 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 அதான் உன் வாயில இருந்தே வந்துருச்சே. நீ அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்ட, ஆனா நான் உனக்கு உயிர் பிச்சை தர மாட்டேன். சார் 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 ப்ளீஸ் சார். இது வரைக்கும் 59 அக்யூஸ்ட போட்டு தள்ளியிருக்கேன். என்ன ஒண்ணு 60வது ஒரு போலீஸ்காரனை சுட போறமே தான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏயா உனக்கு வெக்கமா இல்ல இந்த மாதிரி காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு எட்டப்ப வேலை பார்க்கறதுக்கு? சார் இந்த காக்கி சட்டை எவ்வளவு புனிதமானதுன்னு தெரியுமாயா? நான் முதல்ல யூனிஃபார்ம் போடும்போது யோசிச்சு போடலையா, நேசிச்சு போட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க சார். இந்த வேலையை வாங்கி கொடுத்தது அந்த சத்யா தான் சார். அதுக்கு தான் சார் இந்த விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லைன்னா என்ன அவன் அழிச்சிடுவான் சார். சார் பயமா இருக்கு சார். ஒரு போலீஸ்காரன் பேசுற பேச்சாயா அது? உண்மையான ஒரு போலீஸ்காரனுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. உண்மையா இருந்து பார், பயம் போயிடும். கலை, இந்த போலீஸ் வேலையில உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் திரும்ப போலீஸ்காரன் ஆகணும் தான் ஆசைப்படுறேன். சார் ஏதோ காக்கி செடியை போட்டோமா, கடமைக்காக வேலை செஞ்சோமான்னு இருந்துட்டேன் சார். ஆனா உங்களை பார்த்த பிறகுதான் நானும் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா வாழ்ந்து சாகணும்னு ஆசைப்படுறேன் சார். சார் தயவு செய்து என்ன தண்டிச்சிடாங்க சார். நீ இது வரைக்கும் அந்த சத்யா கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்த. அதுக்கு நீ பிராயச்சித்தம் தேடிக்கணும்னா நான் அவனை என்கவுண்டர் பண்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்கோ. போ, நீ அவனை போட்டு தள்ள. உன் கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ண, இந்த சமுதாயத்தை சுத்தப்படுத்த. சார் இங்க யாரையுமே காணோம். பையா ஒருத்த கூட இங்க இருக்க கூடாது. சரி பையா. எல்லாரையும் பேக்கப் பண்ணும். சஞ்சய் சரி. அவன் உயிரோட இருக்கக்கூடாது. கன் கொடு. ரமேஷ் அப்பா அவன் எங்க போயிருப்பான்? எல்லாரும் வந்தாச்சா? சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முதல்ல நான் போறேன், என்ன யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து அட்டாக் பண்ணுங்க. ஓகே கலை சார் டேக் கேர். எஸ் சார். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வா. சீக்கிரம். சார் என்ன எங்க உள்ள இருக்காரு? சத்யா 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 வாடா கலை வா. அப்புறம் ஒரு கலை எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு பாக்குறியா?
உன் மாதிரி இந்த ஒரு விசுவாசம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான்டா. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ இந்த எல்லாரும் கிளியர் பண்ணுங்க. உன்னை போலீஸ் ஆக்கந்தும் நான் தான், பணமாக்க போறதும் நான் தான். ஏசி வீரபாண்டியன், நீ 59 பேர் போட்டிருக்கலாம்டா. ஆனா இந்த சத்யா 99 பேர் போட்டாவா. 100ஆவதா உன்னை போட்டு தள்ளிட்டு செஞ்சுரி அடிக்கிறேன்டா. இந்த சத்யா சாவு சத்யா கையில தான் இருக்கேன். விஜய், விஜய், அசோக் சார். மயக்கமாயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. ஓகே சார். வேண்டாம்மா, நீங்க இந்த கோலத்துல பார்க்க வேண்டாம். இந்த நேரம் பார்த்து என் பசங்க யாருமே என் கூட இல்லையே. சம்பந்திக்கு போன் பண்ணி சொல்லிட்டீங்க? சொல்லிட்டேமா, வந்துட்டு இருக்காங்க. பெண் குழந்தை பிறந்திருக்குமா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேன் டாக்டர். குழந்தை பத்திரமா? என்னம்மா செல்லம், என்னடா கண்ணு? சாரிமா, எங்களால குழந்தையதான் காப்பாத்த முடிஞ்சது, தாயை காப்பாத்த முடியல. வாங்க சார். சொன்னா கேளுங்க. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? வாங்க சார். பார்த்து வரக்கூடாது.
இப்ப என்ன அனாதைய விட்டுட்டு போயிட்டே. இந்த குழந்தையும் அனாதைய விட்டுட்டு போயிட்டே. நான் என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டா. உனக்கு என்ன போச்சு விஜய்? இப்ப அண்ணன் எங்கம்மா? அண்ணா 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 தம்பி வந்திருக்கண்ணா, பேசுங்கண்ணா. என்னாச்சுமா அண்ணனுக்கு? தம்பி வந்திருக்கண்ணா, பேசுங்கண்ணா. மன்னிச்சிருங்கண்ணா, 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 மன்னிச்சிருங்கண்ணா. மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்மா, நான் தான். அண்ணனை, பழைய அண்ணனை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துவோமா, கொண்டு வந்து நிறுத்துவோமா. விஜய், வேண்டாப்பா, கீழே விழுந்துருச்சுல, அதை எடுக்க கூடாது. அம்மா
டாக்டர் யார் இந்த பொண்ணு? இவங்க வேற யாரும் இல்லம்மா, எங்க ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃப் நர்ஸ் தான். ஆக்சுவலி இது வரைக்கும் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டோட இப்போ கொடுத்த சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. கிட்டத்தட்ட அவருக்கு பழைய உணர்வுகள் திரும்ப கிடைச்சது மாதிரி தான். கூடிய சீக்கிரம் குணமடைஞ்சிருவாரு, கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி. நானும் வரேன்.